ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலும் தியானத்துக்கென்று யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையில் வாழ்வு என்ற தலைப்பில் உங்களோடு கூட சற்று தியானிக்க போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாளிலும் இயேசு சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை செயலாற்றுகிறது. தேவன் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகத்தில் 1வது வசனத்தில் ஒவ்வொன்றாய் சொல்லுகிறார். வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். ஆண்டவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்கிறார். வெளிச்சம் உடனே உண்டாயிடுச்சு. ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிடுச்சு. தேவன் வெளிச்சத்தை பகல் என்றும் இரவுக்கு இருள் என்றும் இரவு என்றும் பெயரிட்டார். பின்பு ஜலத்தின் மத்தியில் அசைவாடி ஜலத்தில் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாகட்டும் என்று சொன்னார். ஆகாய விரிவு உண்டாகட்டும் என்று தேவன் சொன்னார். ஆம், இப்படி வார்த்தையினாலே எல்லாவற்றையுமே தேவன் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையுமே வார்த்தையினால் சிருஷ்டித்த இந்த தேவன் பின்பு வார்த்தையாகவே பூமியில் வந்தார். வார்த்தையாகவே பூமிக்கு வந்தார். வார்த்தையாகவே பூமிக்கு வந்த இந்த இயேசு வார்த்தையாகவே செயல்படுகிறார். ஒரு முடக்குவாத வியாதிக்காரனை கொண்டு வருகிறார்கள். மத்தேயு புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் இருந்து 7 வரைக்கும் ஒரு முடக்குவாத வியாதி உடைய ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். அங்கு இயேசு அந்த முடக்குவாத வியாதிக்காரனை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து நட என்று சொல்கிறார். வார்த்தையை கொண்டே தேவன் சுகமாக்குகிறார். லாசரு என்று ஒரு மனிதன் மரித்து விட்டான். அவனை வார்த்தையை கொண்டே சுகமாக்கு உயிரோடு எழும்பி வர வச்சுக்கிறார். லாசருவே வெளியே வா என்று கட்டளையிட்டார். ஆம், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலும் ஆண்டவர் சொல்கிறார், வார்த்தையை கொண்டே செயலாற்ற விரும்புகிறார். இந்நாட்களிலுமே தேவன் வார்த்தையை கொண்டே செயலாற்ற விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, பின்னொரு நாட்களில் அவருடைய சீசர்களும் அப்படியே தேவன் பயன்படுத்தினார் வார்த்தையை கொண்டே. அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கு முடவன், தாயின் வயிற்றில் பிறந்த முடவனை யோவானும் பேதுருவும் தேவாலயத்துக்கு போகும் பொழுது பிச்சை உட்காரும் இடத்துல உட்கார்ந்திருக்கிறான். ஒரு 40 வயது மதிக்கத்தக்க மனிதன். அந்த மனிதன் பிறப்பிலிருந்தே முடவன். இந்த முடவனை பார்த்து இந்த யோவானும் பேதுருவும், எங்களிடத்தில் பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, இயேசுவின் நாமத்தை தருகிறோம், அந்த நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லுகிறார். உடனே எழும்பி நடந்தான். அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தையினாலே பூமியை சீர்படுத்தினார். இரண்டாவதாக கிறிஸ்து வார்த்தையிலே வெளிப்பட்டார். வார்த்தையினாலே தேவன் ஒவ்வொரு மனிதனையும், வியாதியோடு இருக்கிற மனிதனையும் சுகமாக்கினார். வார்த்தையை கொண்டே சுகமாக்கினார். பின்பொரு நாட்களில் சீசர்களை கொண்டும் அந்த வார்த்தையை கொண்டே தான் சிருஷ்டித்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால், எப்படி உண்டாக்கினார் மனிதனை என்றால், தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படியே
மனிதனை உண்டாக்கினார். மனிதனை தேவன் எல்லாவற்றையும் சொல்ல சொல்ல உருவானது. இதே போல மனிதனும் சொல்ல 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 ஒவ்வொன்றும் இல்லாத காரியங்கள் உருவாக்க வேண்டும் என்கிற தன் சாயலையே மனிதனை உண்டாக்கினார். தன் சாயலையும் தன் ரூபத்தின்படியும் உண்டாக்கினார். தன் ரூபத்தின்படியும் உண்டாக்கின இந்த மனிதன் தன்னை போலவே செயலாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினாலே தேவன் மனிதனாகவே பூமியில் வெளிப்பட்டார். பூமியில் வெளிப்பட்டு தன்னோடு சீசர்களை ஏற்படுத்தினார். தன்னுடைய சீசர்களும் அப்படியே செயலாற்ற வேண்டும் என்று விரும்பினார். அவர் அதே போல செயலாற்றினார். பேதுரு அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 40 வயது மதிக்கத்தக்க மனிதர்களில் அங்கு வேறு எதையும் செய்து அவனை குணமாக்கவில்லை. வார்த்தையை கொண்டே அந்த முடவனை எழும்பி நடக்க செய்தார்கள். இன்னும் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 40வது வசனத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, தபித்தாள் என்கிற ஒரு சகோதரி மரித்தாள். அவளுடைய நற்காரியங்களை குறித்து பேதுருவுக்கு அறிவிக்கும் பொழுது அவள் அந்த பிரேதத்தின் முன்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஜெபித்து பிரேதத்தின் பின்புறமாய் நின்று தபித்தாளை எழுந்திரு என்று சொன்னான். உடனே அந்த வார்த்தையை கொண்டே தேவன் உயிரோடு எழும்பி வர செய்தார். இயேசு வார்த்தையை கொண்டே லாசருவை உயிரோடு கூட எழும்பி வர செய்தார். இப்பொழுதும் தன்னுடைய சீசர்கள் அந்த வார்த்தையை கொண்டே செயலாற்ற விரும்புகிறார். அந்த வார்த்தையை கொண்டே செயலாற்றினார். அவரும் மரித்து போன லாசருவை உயிரோடு எழும்ப பண்ணினார். பேதுருவும் மரித்து போன அடக்கம் பண்ணுவதற்கு குளிப்பாட்டி மேல் வீட்டில் வைத்த தபித்தாலே எழுந்திரு, அடக்கம் பண்ணுவதற்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட அந்த தபித்தாலே உயிரோடு கூட எழுப்பினான். தேவன் எதை செய்தாரோ அதையே தன்னுடைய மண்ணான மனுஷன் நம்மளும் அதை செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னும் 9வது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 33வது வசனத்தில் ஐயனகு என்கிற ஒரு மனிதனை இந்த பேதுரு சொல்லுகிறான். 8 வருஷமாக அவன் முடக்குவாதத்தில் கிடக்கிறான். அந்த பேதுரு சொல்லுகிறான், நீயே எழும்பி அந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு போட்டுக்கோ என்று சொல்ல. இப்படி வார்த்தையை கொண்டே தேவனும் செயல்படுத்தினார். ஆதியிலே தேவன் வார்த்தையை கொண்டே செயலாற்றினார். பின்னொரு நாட்களிலே இயேசு மாம்சத்தில் வந்த இயேசு, வார்த்தையான இயேசு வார்த்தையை கொண்டே செயலாற்றினார். அதுக்கடுத்து மனிதர்களை கொண்டு அந்த வார்த்தையை வைத்து செயலாற்ற விரும்பினார், செயலாற்றி விட்டார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கும் அந்த வார்த்தையை கொண்டு உன்னையும் என்னையும் வைத்து அவர்களை எப்படி செயலாற்றினாரோ அதே வார்த்தையினாலே நம்மையும் வைத்து செயலாற்ற அவர் விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இன்றைக்கு உன்னுடைய வீட்டில் வறுமையா? இந்த வார்த்தையை கொண்டு நீ பேசு. அவர் சொல்லுகிற மலையை பார்த்து பெயர்ந்து போ, அது அப்படியே கடலிலே விழும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் தேவன் ஆதியாகமத்தில் சொன்ன எப்படியெல்லாம் சொன்னாரோ சீர்பட்ட பூமியை வார்த்தையை கொண்டே சீர்படுத்தினார். குமாரனாக வெளிப்பட்ட வேளையில் சீர்குலைந்த மனிதர்களை வார்த்தையை கொண்டே சீர்படுத்தினார். இன்றைக்கு நீ சீர்குலைந்து போயிருக்கிற உன் குடும்பத்தை உன் வார்த்தையினாலே நீ சீர்படுத்து என்று இயேசு சொல்லுகிறார். உன் வார்த்தையை கொண்டே நீ சீர்படுத்தலாம். வறுமையோடு இருக்கிறாயா? இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறாயா? இந்த வேத வசனத்தை நீ சொல்லு. ஆண்டவர் சொல்றார், இந்த வார்த்தையை வைத்தே நீ என்ன செயல்படு என்று சொல்கிறார். வார்த்தையை கொண்டே செயலாற்று.
ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, வார்த்தையை கொண்டே நீ செயலாற்று. உன்னுடைய குடும்பத்தில் வியாதியா, நீ சொல்லு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வார்த்தையை கொண்டே செயலாற்றினார்கள். பிதாவாகிய தேவன் வார்த்தையை கொண்டே செயல்படுத்தினார். அதே தேவன் மனுஷகுமாரனாக வெளிப்பட்ட வேளையில் அதே வார்த்தையை கொண்டு சீர்படுத்தினார். பின்னொரு நாட்கள் தன்னுடைய சீசர்களை அதே வார்த்தையை கொண்டே செயலாற்றினார். இன்றைக்கு வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நம்மையும் அதை கொண்டு தான் செயலாற்ற விரும்புகிறார். தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவனாகவே நம்மையும் உண்டாக்கினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன சகோதரிய, உன் வாழ்க்கையில் பிசாசு என்னும் பிடியில் வேதனையோடு இருக்கிறாயா? ஒன்று செய், வார்த்தையை அறிக்கையிடு. வார்த்தை நீ அறிக்கையிடு. வேத வசனம் சொல்லுது, நீ தேவனுக்கு பயந்து பிசாசுக்கு எதிர்த்து நில். நீ தேவனுக்கு பயப்படும் பொழுது பிசாசு உன்னை விட்டு விலகி போவான் என்று வேதவசனம் சொல்லுது. கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, உன் வார்த்தையிலே தேவன் இதை செயலாற்ற விரும்புகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வேத வசனத்துக்கு நீ கீழ்ப்படுவாயா? ஆண்டவர் எப்படி தன்மையோடு இருக்கிறாரோ அதே தன்மையோடு தான் மனிதனை உண்டாக்கினார். அந்த தன்மையில தான் இன்றைக்கும் செயலாற்றுகிறார். ஆகையினாலே நீயும் வார்த்தையை அறிக்கையிடு. வெறுமையாய் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொல்லி வெறுமையோடு இருக்காத, வார்த்தைகளை அறிக்கையிடு. அறிக்கையிட ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய மரணமும் ஜீவனும் உன் நாவில் தான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த நாவை நல்லதுக்காக பயன்படுத்து. இந்த கிறிஸ்துவின் வார்த்தையில் வாழ்வு இருக்கிறது. இந்த வார்த்தையை எடுத்து பயன்படுத்து. இது ஓரங்கட்டி துருபிடிக்க போட்டு விடாதே. இயேசு உனக்குள்ள இப்போ வந்து அற்புதங்களை செய்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இப்பொழுது உன்னுடைய இருதயத்தை திருப்புவாயா? உன்னுடைய ஆண்டவர் சொல்கிற உன்னுடைய பொன்னையோ பொருளையோ அந்த இயேசு உன்னிடத்தில் கேட்கல. உன்னுடைய காணிக்கையை அவர் கேட்கல. காணிக்கையை கொண்டு வான்னு கேட்கல. உன் இருதயத்தை கொண்டு வா. சரியான இருதயத்தை கொண்டு வா. உன் காணிக்கை அவர் கொடுத்த பணம் அவருக்கு எதுக்கு? உன் பணத்தை குப்பையில் கொண்டு போடு. இயேசுவிடத்தில் உன் இருதயத்தை மனம் திரும்பு. இப்போ இயேசுவை நோக்கி பார். இயேசுவே, என் இருதயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுவாயா? ஆண்டவர் இப்பொழுதே உன்னுடைய இருதயத்துக்குள் வந்து உன்னுடைய காரியத்தை அவரை போலே உன்னை மாற்றுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த வீடியோ வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் நீர் பேசியிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் எப்படிப்பட்டவரோ அப்படியே மனிதனை உண்டாக்கியிருக்கிறேன். தேவ சாயலாகவே உண்டாக்கியிருக்கிறேன். அது இன்று பார்த்திருக்கிறோம். இதே போல் இந்த மனிதர்களை நீர் உண்டாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய மகிமையுள்ள கரம் வெளிப்படுத்தும். ஏசப்பா, உமக்கு நன்றி. ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீர் சந்தி. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களே கீழ்காணும் நண்பருக்கு எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.